மேஷம் ராசி. மேஷ ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி பலனை பொது பலனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ராகு கேது பெயர்ச்சி 2026 டிசம்பர் 5ஆம் தேதி ஏற்படுகிறது. இப்போ கேது பகவான் சிம்மத்தில் இருக்கு. இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது கடகத்திற்கும் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு மகரத்திற்கும் பயிற்சி ஆகுது. மேஷ ராசிக்கு 4ஆம் இடத்துல கேதுவும் 10ஆம் பாவகத்துல ராகும் வருது. பொதுவாகவே கேந்திரங்கள்ல வரக்கூடிய ராகு கேது ஒரு நன்மை தீமை கலந்த கலவையான பலனை கொடுக்கும். இதுல 10ல இருக்கக்கூடிய ராகு பொதுவாகவே மகரத்துல ராகு நட்பு, மேலும் இந்த ராகு மகரத்துல இருக்கும்போது நல்ல பலனை செய்யும் மேக்சிமம். ஆனா கேது கடகத்துல உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும், ஒரு நெகட்டிவான அமைப்பையும் ஏற்படுத்தும். அது என்னன்றது நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இருக்கிற ராகு கேதுவால 5ஆம் இடத்துல கேது 11ல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு உறவுகள்லாம் உதவலைன்னா கூட உங்களுக்கு அந்நியர்களால ஏதோ ஒரு வகையில உதவி வந்துட்டு இருக்கும், நண்பர்களால நன்மைகள் வந்துகிட்டு இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்திலையும் வேலையில மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கும். தொலைதூரத்துல கூட போயிருப்பீங்க சில பேருக்கு ப்ரமோஷனோட தொலைதூரத்துல அல்லது ப்ரமோஷனோட இடமாற்றம் வேலை மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அதே போல 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது இப்போ இருக்கிறதுனால உங்களுக்கு பிள்ளைகளுடன் மன வருத்தம், வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தா அல்லது குழந்தைங்களா இருந்தா அவங்களுக்கு அப்பப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். இந்த பிள்ளைகளால மன வருத்தம், புத்திர பாக்கியத்துக்கு ட்ரை பண்றவங்களுக்கு அதுல தடைகள், தாமதங்கள், குடும்ப வாழ்க்கையில கூட கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் குறைவாக இருக்கிறது போன்றவை இந்த காலகட்டத்தில் இருக்கு. பொதுவாகவே இந்த 4-10ல ராகு கேது வருதுனாக்க உறவுகளோட கவனமா இருக்கணும். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போ ஏற்படுது? 2026 டிசம்பர் 5ஆம் தேதி ஏற்படுது. 18 மாதம் அப் டு 2028 ஜூன் 23ஆம் தேதி வரை 4ஆம் இடத்துல கேதுவும் 10ஆம் பாவகத்துல ராகுவும் உங்களுக்கு இருக்கும், மேஷ ராசிக்கு இருக்கும். இப்போ விரையச்சனியாக இருக்கு. இந்த விரையச்சனி ஜென்ம சனி ஆகிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2027 ஜூன் மாசத்திலிருந்து உங்களுக்கு ஜென்ம சனி ஆகுது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2028 பிப்ரவரி மாசத்திலிருந்து தான் ஜென்ம சனி ஆகுது. இதை எதை எடுத்துக்கினா கரெக்டா இருக்கும் அப்படின்னாக்க, சனி பெயர்ச்சியை பொறுத்தவரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில இருந்து தான் நன்மையோ தீமையோ அழுத்தமாக தெரியும். அந்த வகையில நீங்க வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தையே நீங்க எடுத்துக்கலாம். இப்போ கோச்சாரத்துல குரு 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது நன்மை. இதன் அடிப்படையில இப்போ மேஷ ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியால் என்ன பலாபலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பொதுவாகவே 4ஆம் இடத்துல கேது வர்றதுனால உறவுகளோட பகை, உறவு சிக்கலில் முக்கியமா தாய் வழி உறவுகள் அல்லது வாழ்க்கை துணைவரின் உறவுகளால பிரச்சனைகள் வரலாம். உறவுகளோட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். மன அழுத்தம் ஏற்படும். வேலையில எந்த வேலையில இருந்தாலும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். குறிப்பா இடமாற்றம் சில பேருக்கு ஆல்ரெடி ஏற்பட்டிருக்கும். அதே இடத்துல கூட உங்களுக்கு ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைச்சி உங்களுக்கு பொறுப்புகள் வரும். அதனால ஒர்க் ப்ரெஷர்ன்றது இருந்துகிட்டு தான் இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையே இல்லை தேடிட்டு இருக்கிற அப்படின்றவங்களுக்கும் 10ல இருக்கக்கூடிய ராகுவால வேலை ஏதோ ஒரு வகையில கிடைக்கும். ஒரு புதியவரின் அறிமுகம் கிடைக்கும், நண்பர்கள் அறிமுகம், அந்த நட்பால உங்களுக்கு வேலை கிடைக்கலாம், ஒரு ஆதாயம் கிடைக்கும், புதியவர்களால ஆதாயம் உண்டு. அதே சமயத்துல 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால உறவுகளால தொல்லை உண்டு. அது முக்கியமா அண்ட அயலார்களால கண் திருஷ்டி, போட்டி, பொறாம கூட நிறையவே வரும் இந்த காலகட்டத்துல. அதே சமயத்துல சில பேருக்குலாம் வீடு மாற்றம் ஏற்படும். நீங்க வீடு மாற்றம் செய்து அங்க போற இடத்துல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்களோட கருத்து வேறுபாடு, அவங்களால சில பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ அவங்க கிட்ட கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கிறது நல்லது. அதே சமயத்துல உறவுகளோடையும் இடைவெளியோடு இருக்கிறது நல்லது. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை தொழில புதிய திட்டங்கள்லாம் தீட்டுவீங்க. வேலைக்கே போறீங்கன்னா கூட பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வரும். ஏற்கனவே பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும். வேலைக்கு போகக்கூடியவர்களும் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், ஆரம்பிச்சு அதுல ரன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பொதுவாகவே தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பணத்தை விட டைம் தான் ரொம்ப முக்கியம். அந்த டைம் அந்த ராகு கேது கொடுக்கும். காலம்னா என்னன்னாக்க அதுதான் ராகு கேது. இந்த ராகு கேது உங்களுக்கு 10ல வருதுனாவே ஜீவன பலத்தை கூட்டும். அதனால வேலையும் அதிகமா இருக்கும். ஒண்ணுக்கு மேற்பட்ட தொழில கூட செய்வீங்க, வருமானத்தை சம்பாதிப்பீங்க, கடன் அடைப்பீங்க. கடனுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு இல்லையா,
அந்த கடனை அடைப்பீங்க, புதிய கடனும் வாங்குவீங்க. அந்த புதிய கடன் எதுக்காக இருக்கும் அப்படின்னாக்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னாக்க வீடு வாகன கடன்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீடு வகையில கடன் வாங்குறது, வாகன வகையில கடன் வாங்குறது, புதிய வீடு வாங்குறது, அல்லது வாகன மாற்றம், அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீட்டிலேயே ரிப்பேர் ஆகுறது, ஆல்ட்ரேஷன் பண்றது, வாகன ரிப்பேர் ஆகுறது, இந்த மாதிரி மாற்றங்கள் நிறையவே வரும். தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. மேலும் வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பயணங்கள் ஏற்படும், நிறைய அலைச்சலா இருக்கும், பயணமா இருக்கும், பலன் தராது. அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாத பயணத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. மன அழுத்தம் ஏற்படும், கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க, டெய்லி வாக்கிங் போங்க, ஒரு நல்ல நண்பர் அல்லது வெல்விஷரோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க, மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரி வேலையிலேயே அதிக நேரம் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும்னாக்க முதல்ல ஒரு 6 மாசம் 2027 ஜனவரில இருந்து 2027 ஜூன் மாசம் வரலும் கணவன் மனைவிக்குள் உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதாவது ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது, ஒரு நாள் சண்டை ஒரு நாள் சந்தோஷம் அப்படின்னு மாறி மாறி தான் இருக்கும். ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அது குறிப்பா அந்த 3வது நபரோட தலையிட்டு அனுமதிக்காதீங்க. குறிப்பா உறவுகள் வந்து உங்களை குழப்புவாங்க. நல்லாவே போயிட்டு இருக்கக்கூடிய கணவன் மணி உறவு நிலையில கூட உறவுகளால, தாய் வழி உறவுகள் அல்லது வாழ்க்கை துணைவரின் உறவுகளால குடும்ப வாழ்க்கையில சிக்கல்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே 2027 ஜூன்ல இருந்து 2028 ஜூன் மாசம் இந்த காலகட்டத்துல சுபகாரியம் நடக்காதவர்கள், குறிப்பா திருமணம் ஆகல, திருமணத்திற்காக வரன் பார்க்கிறேன், செட் ஆகாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திர பாக்கியத்துக்காக மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் 2027 ஜனவரில இருந்து 2027 ஜூன் மாசத்துக்குள்ள சில பேருக்கு ஏற்படும். அதாவது நீண்ட நாள புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்துல மருத்துவ ட்ரீட்மெண்ட் போகக்கூடிய சூழ்நிலை வரும். அதோட பாசிட்டிவிட்டின்றது உங்க ஜாதகத்தின் அடிப்படையிலும் இருக்கும். மேக்சிமம் உங்களுக்கு புத்திர சந்தான பாக்கியம் இருக்குன்னாக உங்களுக்கு 2027 ஜூன் மாசத்துக்கு மேல புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், பிரச்சனைகள் தீர்ந்து அதுல இருக்கக்கூடிய சொத்துக்கள் வர்றதோ அல்லது சொத்துக்களை வித்து பணம் வர்றதோ, அதன் மூலம் கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 2027 ஜூன்ல இருந்து 2028 ஜூனுக்குள்ள இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பெஸ்ட் தான். அதாவது இந்த நேரத்துல பிள்ளைகளுக்கு சுபகாரியம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. வளர்ந்த பிள்ளைகளாக இருக்காங்க, அவங்களுக்கு வரன் பாக்குறீங்கன்னா வரன் செட் ஆகி அவங்களுக்கு சுபகாரியம் இல்லத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீடு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே சமயத்துல இந்த காலகட்டத்துல வருமானமும் வரும், நல்ல வருமானம் வரும். குறிப்பா இந்த ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து ஒரு அலைச்சல், பயணம், ஒரு கூடுதல் பொறுப்பு, ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் வருமானத்தையும் ஈட்டி கொடுக்கும் இந்த ராகுகேது பெயர்ச்சி மற்றும் அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி எல்லாம் கால்குலேட் பண்ணாங்க. பட் உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க, அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உறவுகளோட ஒரு இடைவெளி விட்டே பழகுறது நல்லது. தொழிலை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்துல குறிப்பா பிசினஸ் ஆரம்பிக்கலான்ற எண்ணம் வரும். அதை கூட உங்க ஜாதகத்துல அந்த பிசினஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பாத்துங்க. அது இருக்குன்னாக்க தாராளமா நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பதான் ஒரு முன்னேறக்கூடிய சூழ்நிலை வரும். அதே போல அரசு பணிக்கு போறதுக்கான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தேர்வுகளில் வெற்றி ஏற்படும். அரசு பணி போறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த 10ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு தொழில் வளத்தையும் தொழில் பலத்தையும் ஏற்படுத்துவார். அந்த வகையில பாசிட்டிவ் தான். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு அதாவது சில விஷயங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்துவார். என்னென்ன விஷயம்? வீடு சொத்து வகையில அது கைமாறும். சில பேருக்கு கைமாற்றம் ஏற்படும். ரொம்ப வயதானவர்களாக இருக்கீங்கன்னா உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, சொத்து வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். அதே போல சில பேருக்கு விற்கக்கூடிய சூழ்நிலையும் வரும். சில பேருக்கு வித்துட்டு அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை, கடன் அடைக்கிறதுக்கான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த கேது வந்து 4ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால வீடு வாகன வகையில செலவு அல்லது மாற்றம், அதே போல வேலையில ஒர்க் ப்ரெஷர், தாயார் வகையில செலவு அல்லது அவங்களுக்கு உடல்நலத்துல பாதிப்பு போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்களுக்கே கூட ஹெல்த்ல கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும், அலைச்சல்கள் வரும், புதிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அது ஒரு பாசிட்டிவ் விஷயம். மேலும் பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க ராகு கேது பொறுத்தவரை எப்பயுமே ஒரு நன்மை தீமையை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அது எப்படி பயிற்சியானாலையும். அதனால மேக்சிமம் ஒரு கலவையான பலனா இருந்தாலையும் உங்களுக்கு குரு வந்து 2027 ஜூன்ல இருந்து 2028 ஜூன் இந்த காலகட்டத்துல ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு நன்மை தான். இந்த வருஷமே கூட பாத்தீங்கன்னாக்கா அக்டோபர்ல இருந்து ஜனவரி வரலும் வந்து குரு வந்து 5ஆம் பாவகத்துக்கு அதிசார பெயர்ச்சி கூட உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூட திருமணத்திற்கான வரன் வர்றது, புத்திரபாக்கியம் கிடைக்கிறது போன்றவை நடக்கும். நமக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி எடுத்துக்கிட்டாக்க
உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில 1.5 வருஷம் போது உங்களுக்கு 6 மாசம் கொஞ்சம் ஆவரேஜா இருந்தாலும் அடுத்த ஒரு வருஷத்துல சில முக்கிய முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். ஆனாலும் ஒரு மன அழுத்தம், எந்த அளவுக்கு மன அழுத்தம் இருக்கோ அந்த அளவுக்கு பணமும் வரும். ஆனாலும் உடலான தொந்தரவு, ஆனாலும் கணவன் மனைவிக்குள் சில கருத்து வேறுபாடுலாம் முதல் 6 மாசம் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய கன்ஃபியூஷனால இந்த ஜென்ம சனிலாம் வர்றதுனால 2028ல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள் ஒன்னா இருக்கிறவங்களுக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம். சப்போஸ் இப்ப இந்த நேரத்துல தொழில் காரணமா பிரிஞ்சிருக்கீங்க அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு தற்காலிக பிரிவு தான் ஏற்பட்டிருக்குன்னா சேர முடியுமானாக்க உங்களுக்கு 2027 ஜூன்ல இருந்து 2028 ஜூனுக்குள்ள நீங்க தொழில் காரணமா பிரிஞ்சிருக்கீங்க, தற்காலிக பிரிவுன்னா நீங்க இந்த டியூரேஷன்ல ஏதோ ஒரு வகையில ஒன்னா பயணிக்கக்கூடிய சூழ்நிலை, ஒன்னா சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு உங்களுக்கு ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி ஆன பின்பு கூட. அதே போல பிள்ளைகளால விரயம் இல்லை, சுப விரயங்கள் தான் ஆகும். பிள்ளைகளால மன வருத்தம் இல்லை. மேலும் நீங்க விரும்பக்கூடிய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்பு அடுத்த வருஷம் உண்டு. அதாவது படிக்கக்கூடிய பிள்ளைங்களா இருந்தா கூட கொஞ்சம் பண செலவு பண்ணியாவது விரும்பிய கோர்ஸே சேரத்துக்கான சான்சஸ் உண்டு. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் தான். உங்களுக்கு சனி மட்டும்தான் ஜென்ம சனியா வரும்போது 2028 பிப்ரவரில இருந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், குறிப்பா மன அழுத்தத்தை கொடுக்கும். அது நீங்க சந்திக்கக்கூடிய நபர்களால கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுதான் இந்த காலகட்டத்துல நல்லது. சில உறவு சிக்கல்கள் இருந்தாலும் அதாவது தொழில் ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த ராகு கேது பயிற்சி என்பது. வருமானத்தை கொடுக்கும், கடனை ஓரளவுக்காக திருப்பி செலுத்துறதுக்கு வாய்ப்பு வரும், புதிய கடனும் வாங்குவீங்க. அதற்கான சூழ்நிலை தான் வரக்கூடிய காலகட்டத்துல மேஷ ராசிக்கு இருக்கு. இப்ப உங்க ஜாதகத்துல அசுப பலத்தோடு ராகு கேது இருக்கு, அல்லது இதே மாதிரி உங்க சுய ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னாக்க மேஷத்துக்கு 4ஆம் இடத்துல கேது, 10ல ராகு, அல்லது இங்க 4ஆம் இடத்துல இங்க ராகு இங்க கேது இருந்தாலும் அப்படிப்பட்டவங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது மேல இந்த கோச்சார ராகு கேது தொடும் போது வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. திருமண வாழ்க்கையில மாற்றத்தை சந்திக்கலாம், தொழில் வாழ்க்கையில மாற்றத்தை சில பேர் சந்திக்கலாம், சில பேர் குறைந்தபட்சம் வீடு மாற்றமாக சந்திப்பீங்க. உங்களுக்கு தொழில் மாற்றம்னும் போது பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கெல்லாம் அது ஃபர்ஸ்ட் போனோடனே கொஞ்சம் நெகட்டிவா தெரியும், அதாவது ஒரு டவுன் கிரேடா தெரியும். ஆனா அது உங்களை புதிய தொழிலுக்கோ புதிய இடத்துக்கோ உங்களை கூட்டிட்டு போவோம். அதாவது இத்தனை நாளா செஞ்ச வேலையை விட்டுட்டு வேற வேலை செய்யற மாதிரி இருக்கும். அது ஆனா உங்களுக்கு ஆரம்பத்துல வருமானத்தை கொடுக்கலாம் கூட பின்னாடி ஒரு பெரிய அளவுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கும், அது முன்னேற்றத்தை கொடுக்கும். பட் இனிஷியலா உங்களுக்கு அது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். ஆனா அது ஏத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை சில பேருக்குலாம் ஏற்படும். அதாவது ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய ராகு கேது மேல கோச்சார ராகு கேது தொடும் போது அவர்களுக்கு மட்டும்தான் இது. ஜாதகத்துல ராகு கேது அசுப பலத்தோடு இருக்குன்னாக்க நீங்க திருநாகேஸ்வரமோ கும்பகோணம் அருகாமையிலே இருக்கக்கூடிய ராகு ஸ்தலம் திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. ராகு காலத்துல திருநாகேஸ்வரம் அந்த கோயிலுக்குள்ளார இருங்க. ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. பார்த்துட்டு நீங்க சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபாடு செஞ்சுட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. அதே போல கேது ஸ்தலம் கீழ்பெரும்பள்ளம், இது மயிலாடுதுறை பக்கம் இருக்கு. நீங்க இங்க போகும்போது யமகண்ட நேரத்துல கோயிலுக்குள்ளார இருங்க. இங்க கேது பகவானுக்கு யமகண்ட நேரத்துல பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. நீங்க பார்த்துட்டு இங்கேயும் சிவபெருமான் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணீங்க, நன்மைகள் நடக்கும். அதே போல நீங்க அருகாமையிலேயே இருக்கக்கூடிய கோவில், குறிப்பா துர்க்கை அம்பாளுக்கு நீங்க எலுமிச்சம்பழத்துல விளக்கு போட்டு வரலாம். ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னாக்க, ஒரு வேலை கிடைக்கணும் அல்லது திருமணம் ஆகணும் அப்படின்னாக்க இந்த நேரத்துல நீங்க ராகு காலத்துல வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகு காலம் காலையில, ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 4 to 6 ராகு காலம். இந்த நேரத்துல நீங்க துர்க்கைக்கு எலுமிச்சம்பழ விளக்கு போட்டுவாங்க. உங்களுடைய காரிய ஜெயம் ஏற்படும், நீங்க நினைச்சது நடக்கும், வெற்றிகள் உண்டாகும். நன்றி, வணக்கம்.